ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோட்டு கடையில் கிடைக்கிறது போலே நல்ல கிறிஸ்பியான ஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃப்ளவரை வாங்கிட்டு மேலே உள்ள அந்த ஒயிட் கலர் பாட்டை மட்டும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒரே டைமில் வெந்து கிடைக்கும். இப்போ இதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் சின்ன சின்ன புழு எல்லாம் இருக்கும். அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளவர் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து தண்ணியிலேருந்து ரொம்ப சீக்கிரமே நம்ம வெளியில் எடுத்துடணும். ரொம்ப நேரத்துக்கு அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா ஃப்ளவர் எல்லாம் நல்லா வெந்துடும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. அதனால் ரொம்ப சீக்கிரமாக தண்ணியிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஃப்ளவரை மட்டும் எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போது பொரிச்சு எடுக்கிறதுக்காக நம்ம இதில் மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா காரத்துக்காக மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கிடலாம். கலரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையும் கார்ன்ஃப்ளவர் லைட்டாக கோட் ஆகியிருக்கணும். ரொம்ப கோட்டாக இருந்தாலும் நல்லா ஹார்டாக இருக்கும். அதனால் லைட்டாக எல்லா இடத்துலையும் கோட்டாகி இருக்கிற மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கிடணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அந்த ஃப்ளவரில் இருந்த ஈரப்பதத்திலேயே சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கு. அதில் பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளவர் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இப்போது இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. கலர் லைட்டாக மாறி வரும். இப்போ பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிட்டு கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம எல்லா ஃப்ளவரையும் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இது சாப்பிட நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சூடாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரோட்டு கடையில் கிடைக்கிறது போலேயே இருக்கும். பெரிய அளவு எண்ணெயும் குடிக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நல்லதே சாப்பிடுங்க, நலமாயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.